கங்கை கரையில் தர்மாங்கதர் என்ற ஒரு அந்தணர் முனிவர் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார். ஓர் அக்கிரகாரத்தில் ஒரு அந்தணர் வாழ்ந்தார். அவர் மிகவும் சாந்தசீலர், சந்தனம் போல் குளிர்ச்சியாக இருப்பவர். இவருடைய மனைவியின் பெயர் கலகை. இவள் அக்னி திலவகம் போன்றவள். நெருப்பு மலை போல் கணவன் மீது சீறி சீறி விழுவாள். அவர் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்வாள், வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்யவே மாட்டாள். ஏட்டிக்கு போட்டியாக எதையும் செய்வாள். ஒரு நாள் கலகை உறக்கம் வருகின்றது, நான் படுக்க வேண்டும் என்றார். படுக்கின்ற இடத்தில் தண்ணீரை வார்த்து குளமாக்கி படுக்க விடாமல் அவள் செய்துவிட்டாள். இவ்வாறு எல்லாவற்றுக்கும் எதிர்மறையாக செய்து வந்தாள். இதனால் வெறுப்படைந்த வேதியர் தலையில் துண்டு போட்டுக்கொண்டு வெளியில் கிளம்பிச் சென்றார். எதிரில் ஓர் அப்த அன்பர் வந்தார். அவர், ஐயரே, எங்கே போகிறீர் என்று கேட்டார். மனைவியின் துன்பம் என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, அவள் பேய், அதனால் வீட்டை விட்டு செல்கிறேன் என்றார். அவள் என்னதான் செய்தாள், வீரமாக சொல் என்றார் அந்த வழிப்போக்கன். ஐயா, அவள் செய்யும் கொடுமை 1 10 100 1000 லட்சபோ லட்சம் குற்றங்கள் செய்கிறாள். அவற்றை நான் எங்கனம் சொல்வேன்? சுருக்கமாக சொல்கிறேன். வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்கிறாள், வேண்டாம் என்பதை வேண்டும் என்றே செய்ய மாட்டேங்கிறாள். அன்பரே, நான் சொல்வதை கடைபிடியுங்கள். உங்களுக்கு வேண்டாம் என்பதை வேண்டும் என்று சொல்லுங்கள், முயற்சி உயர்ச்சி தரும் என்று அந்த அந்தணர் கலகையிடம் வேண்டும் என்பதை வேண்டாம் என்றும் கூறியும் வேண்டும் என்பதை வேண்டும் என்று கூறியும் காரியத்தை சாதித்துக் கொண்டு சுகமாக வாழ்ந்த அன்பரை ஒரு நாள் சந்தித்தார். ஐயரே, இப்பொழுது உன் வீட்டுக்காரி எப்படி நடந்து கொள்கிறாள் என்று கேட்டார். இப்பொழுது எல்லாம் வெகு சுகமாக நடைபெறுகின்றது. ஆனால் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று, வேண்டும் என்பதை வேண்டாம் என்று கவனமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் வேதியர் மனைவியை பார்த்து, கலகை, நாளை என் தந்தையாருடைய சிரதார்த்தம், வீடு வாசல் மொழுகாதே, நீராடாதே, சமைக்காதே என்று கூறினாள். அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்தாள். பிண்ட பிரசாதம் போட்டு இதை ஜலாதரையில் கொட்டுமாறு சொல்லியிருக்க வேண்டும். சொல்லியிருந்தால் சுத்தமான தண்ணீரில் கொட்டியிருப்பாள். அவர் சற்று கவனக்குறைவாக பிதுர் பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொட்டுமாறு கூறிவிட்டார். அவள் அதை கொண்டு அசுத்தமான தண்ணீரில் கொட்டிவிட்டார். கோபமே வராத குணம் குன்றிய அந்த அந்தணர் கோபித்து, பாவி, உனக்கு 1000 குற்றங்கள் செய்தாய், அத்தனையும் பொறுத்து கொண்டேன். பிதுர்களின் தூய பிரசாதத்தை ஜலதரையில் தண்ணீரில் கொட்டினாயே, இது எவ்வளவு பெரிய பாவம்! கலகை, நீ அழகையாக போக கடவது என்று சாபமிட்டார். அந்த வேத விட்டான் சாபத்தில் அவள் பெண் பேயாக மாறினாள். குடிக்க நீரும் தங்க நிழலும் இன்றி அங்கும் இங்குமாக அலைந்து உழைந்து திரிந்து வேதனைப்பட்டாள். கங்கை கரையில் ஒரு சத்தம், ஓம் நமோ நாராயணாயா என்று மந்திர ஜபம் செய்து கொண்டிருந்த தர்மாங்கதரை இந்த பெண் பேய் பிடிக்க சென்றது. நெருப்பை விளங்கச் சென்ற எறும்பு போல் இருந்தது. முனிவர் புன்னகை புரிந்து கமண்டல தண்ணீரை ஓம் நமோ நாராயணா அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகிவிட்டன. அவள் அவருடைய அடிமலர் மீது பீழ்ந்து தொழுது அழுது, தபோதனரே, நான் கலகை என்ற பெயருள்ள பெண். கணவன் மனம் நோக பல குற்றங்கள் செய்த பாவத்தால் அவருடைய சாபத்தால் பேயாக திரிந்து அலைந்து நொந்தேன். எனக்கு அருள் புரிவீராக என்று வேண்டி நின்றார். தர்மாங்கத முனிவர் அவளுக்கு தன் அருள் புரிந்து, அம்மா, அழாதே, நான் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை செய்த தவத்தின் பாதி உனக்கு தந்தேன் என்றார். வைகுண்டத்திலிருந்து பொன்மணி விமானம் ஒன்று வந்து இருவரையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றது. அவர்கள் பரவாசுதேவனை சேவித்து பேரின்பத்தை எய்தினர். ஸ்ரீமன் நாராயணன் தர்மாங்கதரை பார்த்து, தர்மாங்கதரே, நீ பூவுலகில் ஆதித்தர் குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று 60000 ஆண்டு தவம் செய்வாயாக. நான் உனக்கு மகனாக பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி ராவணவதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன். அம்மா கலகை, நீ கைகேயி நாட்டின் அசுவபதி என்ற மன்னருக்கு மகளாக பிறந்து
கைகேயி என்ற நாமத்துடன் வளர்வாய். தர்மாங்கதருடைய தவத்தால் பாதி பெற்றதால் கோசலை வயிற்றில் நான் பிறந்தாலும் என்னை நீ அன்பு மகனாக வளர்ப்பாயாக. நீ பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் பெருமையுடன் வாழ்வாய். சமயம் வரும் பொழுது என்னை கனகம் போக சொல்லி கலகம் செய்வாய் என்றார். திருமாலுடைய சக்கரம் பரதராகவும் சங்கு சத்ருகணனாகவும் ஆதிசேஷன் இலக்குவனாகவும் பிறக்குமாறு திருமால் கட்டளையிட்டார். இவற்றையெல்லாம் வசிஷ்டர் ஞான கண்ணால் கண்டார். ஹலோ, ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. டிங்.